ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த சீரியலை எண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு மாதிரி ஹார்ட்ஃபெல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சீரியல் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக எண்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேவோட ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபுல்ஃபில்லாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ணாமல் கதையை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி பனிமேலும் மலர்வனம் சிலம் வந்து எண்ட் பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டவங்களாம் வந்து நல்லவங்களாம் மாற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமல் தான் முடிச்சிருப்பாங்க அந்த ஒரு சீரியல். பட் இந்த ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் சீரியல் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு வருத்தம், மிகப்பெரிய வருத்தம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி எண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 13 நவம்பர் 2023 லான்ச் ஆச்சு. 25 ஏப்ரல் 2025 வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ இயராக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் 2023 to 2025. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. 384 எபிசோட்ஸோட வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் அபி அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அனு, ஆகாஷ் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம் அது எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அக்கா தம்பிங்களாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஸோ இந்த காம்பினேஷனில் எல்லா சீன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பேருக்குமே எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்து முரளி கிருஷ்ணா அண்ட் அஞ்சலி, ஸோ எல்லா பேருமே வந்து செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் முரளி கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவாக வந்து பண்ணியிருக்காரு. இவரை பற்றி நான் தனியாகவே வீடியோ ஷேர் பண்ணேன். பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெசேஜுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஷேர் பண்ணால் ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அவரோட நெகட்டிவ் ஷேட்டை ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திருந்தனமெல்லாம் காமிக்கல. ஸோ கடைசி வரைக்கும் அவருக்கு அபிதான் முக்கியம். அவரோட இதில் அவர் கரெக்டாக இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அஞ்சலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி அவங்க அதை விழுகுறாங்க. அவங்களோட கால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கை இருக்குது. ரொம்ப அழகாக வந்து அது இருந்துச்சு. அவரோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் டைலாக்லாம் பேசுவார் இல்லையா, ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சீரியல் ரொம்பவே அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் ராஜசுந்தரம் சார். இந்த சீரியல் ஃபுல்லாகவே இவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரம்னா ரோஜாவே சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் எபிசோட் தாய் செல்லம் சார் வந்து பண்ணாங்க. அவங்க இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ER2 இவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு சீன் புதுசாக ட்ராக் வீக் ட்ராக் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஒவ்வொரு ட்ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீக்லி வந்து என் கார்டு கொடுத்து ஸோ ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு சீன்ஸுமே அவரோட டேரக்டிங்கில். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது ஸோ தாய் கிரியேஷன்ஸ் வந்து 2 சீரியல் அட் டைம் பண்ண போகிறாங்க. பூங்காட்டு திரும்பவே அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரியல் அந்த சீரியல் ரெண்டுமே சைட் பை சைட் போகும். அதுவுமே டேரக்ட் பண்ணது ராஜசுந்தரம் சார் தான். அதை பற்றி டாக்ஸ் போகும்போது நான் அப்டேட் கொடுக்கும்போது அப்படி தான் நானுமே நினச்சேன். ஸோ 2 சீரியலுமே வந்து சைட் பை சைட் போகும். 1 to 15 இவங்க, 15 to 30 அவங்க அப்படின்ற மாதிரி ஸ்லாட் பிரிச்சுப்பாங்க. அப்படி தான் போகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ஒரு ஷாக் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பூங்காட்டு திரும்ப லான்ச் ஆகுது, இது வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ராஜசுந்தரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியல் மட்டும் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க, பூங்காட்டு திரும்ப. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீனான் காதல் மாதிரியே இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சீரியலில் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஸ்டோரி கிரியேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்குனே தனியாக ஃபேன் பேஸே வந்து கிரியேட் பண்ணிடுறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருந்த ஒரு மனுஷன் கடைசியில் எந்த அளவுக்கு அப்படியே லவ் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க பாருங்கள். எண்டிங் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குழந்தைங்களாம் இருக்க மாதிரிலாம் காமிச்சாங்க. பட் யாரோட குழந்தை யாருன்னு தான் நமக்கு தெரியல. சில மாதிரி தலையில் ஒரு கொண்டையெல்லாம் போட்டுட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாசமாக இருந்த 2 ஜோடியும் வந்து இப்போ கோமா அபிராகோ மாதிரியும், அதாவது ஆகாஷன் வந்து அபிராகோ மாதிரி இருந்தாங்க சண்டை போட்டுட்டு. ஸோ நம்ம அபியும் ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷன் மாதிரி வந்து ஒரு பாசமலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து என்ன அறியாமலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் என் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ் என் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இவங்களுக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு மீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். அவங்களுமே போஸ்ட் எல்லாமே ஷேரும் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த மிஸ்ஸிங் போஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக என்னென்னு இருக்கும். பட் இவ்வளோ சீக்கிரம் இந்த எண்ட் அப்படின்னு தான் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கண்டிப்பாக எங்களால் வேறு ஒரு சீரியலில் கம்பேக் கொடுப்பாங்க. அதை பற்றி அப்டேட்ஸ் கிடைச்சும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஹீரோயின் பற்றி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு, நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். எல்லாம் இந்த சீரியல் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.